வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 3 காரியங்களை நம்ம தியானித்து ஜெபிக்கலாம். முதலாவதாக யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, அவன் ஒரு பிள்ளைகள் மேல கரிசனை உள்ள ஒரு நல்ல தகப்பனாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின் படியையும் சர்வாக தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான் என்று எழுதப்பட்டுகிறது. இந்த யோபுக்கு 10 பிள்ளைகள். யோபுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், அது மாத்திரமல்ல திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 10 பிள்ளைகளும் அவரவர் வீட்டில் விருந்துகள் செய்வாங்க. எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை, எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை இந்த விருந்து செய்வாங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் அவரவர் வீட்டில் விருந்து செய்யும் போது இந்த 10 பிள்ளைகளும் ஒன்றாக இணைந்து அந்த விருந்திலே கலந்து கொள்வார்கள். அந்த விருந்து முடிகிறதான அந்த நாட்களிலே யோபு தன் பிள்ளைகளை அழைத்து அனுப்பி, ஒருவேளை என் பிள்ளைகள் தேவனை இருதயத்திலே தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்கான சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தி வருவான் என்று எழுதப்பட்டுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தன் பிள்ளைகள் மீது அவர் ஒரு கரிசனை உள்ள நல்ல ஒரு தகப்பனாக இருந்தார். இந்த நாட்களிலே கூட எல்லா பெற்றோரும் பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம். நமக்கு கொடுத்திருக்கிறதான பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம். ஆண்டவர் நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் மீது நாம் அன்பு செலுத்துகிறோம், பாசம் வைத்திருக்கிறோம். பாசம் இருக்கிறதுனால, அன்பு செலுத்துகிறதுனால பிள்ளைகள் கேட்கிறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து விடுகிறோம். ஆனால் அன்பு செலுத்துகிறதற்கும் கரிசனைக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. கரிசனை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், அதாவது நமக்கு கர்த்தர் கொடுத்ததான பிள்ளைகள் வேதத்தை தினந்தோறும் படிக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்களா, கர்த்தரோடு அவர்கள் இருக்கிறார்களா என்கிறதான காரியத்தை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த யோபு ஒவ்வொரு முறையும் செய்து வருவார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படித்தோம். இதற்கு எடுத்துக்காட்டாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஓப்னி பினேகாஸ் என்கிறதான அந்த 2 பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இப்போ பாருங்க, ஏலி என்கிற ஆசாரியனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, ஓப்னி பினகாஸ். இவர்கள் ஆலயத்திலே வருகிறதான பிள்ளைகளோடு பாவம் செய்கிறதை ஏலி அறிந்தான். ஆனாலும் தெரிந்திருந்தும் தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்து நிமித்தமாக ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு சாபம் வரும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரே நாளிலே 2 பிள்ளைகளையும் அந்த ஏலி சாக கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இதுல நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான பிள்ளைகள் மேல் நாம் கரிசனை உள்ளவர்களா இருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடனே பிள்ளைகள் வேதத்தை படிக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்களா, இதை குறித்த ஒரு கரிசனை உள்ள பெற்றோரா நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த யோபுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான காரியம், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இந்த வசனத்துல கர்த்தர் சாத்தான்கிட்ட யோபுவை குறித்து சாட்சி சொல்கிறத பார்க்க முடியும். சாத்தானிடம் தேவன் யோபுவை குறித்து சாட்சி சொல்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்ம செய்கிற வேலையை குறித்து, அவன் நம்ம வசிக்கிற இடங்களிலே நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்கிறார்? அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த யோபுவை குறித்து ஆண்டவரே சொல்றாரு, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி. ஒருவேளை நாம் வாழ்கிறதான இடங்களிலே ஜனங்கள் நம்மோடு கூட வாழ்கிறவர்கள் நம்மை குறித்து நல்லதையும் சொல்லலாம், கெட்டதையும் சொல்லலாம்.
நல்ல சாட்சிகளையும் சொல்லலாம். ஒருவேளை நமக்கு அவர்களுக்கு பிடித்தமானவர்களாக இருந்தால் நம்மை குறித்து நல்ல சாட்சிகளை சொல்லுவாங்க, பிடிக்காவிட்டால் வேறு விதமான வார்த்தைகளை பேசுவாங்க. அது முக்கியமல்ல. ஆனால் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தவர், படைத்தவர், நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார், அதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலேயும் நாமும் நம்முடைய குடும்பமும் கர்த்தருக்கு சாட்சியுள்ள குடும்பமாக நம்ம வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்றது? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நம்ம பூமியின் கடைசி பரியந்தமும் நம்ம அவருக்கு சாட்சியாக வாழ்வோம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டுகிறது. இந்த யோபுவை குறித்து ஆண்டவரும் சாட்சி கொடுக்கிறவராய் இருந்தார். மூன்றாவதாக யோபுவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 42 10 பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக யோபுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் என்னன்னா, தன் சிநேகிதருக்காக அவர் வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு கஷ்டம், ஒரே நாளில் எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். ஆனாலும் அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த ஒரு நபராக இருந்தார். இந்த சிநேகிதரை குறித்து யோபுவின் புஸ்தகம் 19 அதிகாரத்துல 2 பாருங்க. நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இந்த யோபுவோடு கூட இருந்ததான சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவங்களா? வார்த்தையினால அவனை நொறுக்குனாங்கன்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். யோபு புஸ்தகம் ஆரம்பத்துல நம்ம படிக்கும்போது யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாய், சரீரத்திலேயும் வியாதி, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த வேளையில தன்னுடைய சிநேகிதர்கள் 3 பேர் யோபுவை விசாரிக்கும்படியா வர்றாங்க. அப்போ வரும் பொழுது பாருங்க, யோபுவோடு கூட 1 வாரம், அதாவது 7 நாட்கள் தரையிலே உட்கார்ந்து இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க. அப்படிப்பட்டதான ஒரு நல்ல சிநேகிதர்கள் தான். ஆனா இங்கு சொல்லும் பொழுது சொல்லப்பட்டுகிறது, வார்த்தைகளினால என்னை நொறுக்குவீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவங்க? வார்த்தையினால அவனை நொறுக்குனாங்க. ஆனா அப்படிப்பட்ட சிநேகிதருக்காக தான் இந்த யோபு வேண்டுதல் செய்தார். ஒரு நம்மளை கூட அநேகர் இன்னைக்கு வார்த்தைகளை அள்ளி வீசலாம், வார்த்தைகளை நம்மளை காயப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், நொறுக்கலாம், இருதயத்தை நொறுக்கிறது போல இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. மலை பிரசங்கத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது கூட மத்தேயு 5 அதிகாரம் 44 சத்துருக்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக நீங்க ஜெபிங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவங்களா? 16 அதிகாரத்துல 20 பாருங்க. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது என்று சொல்லி. அப்ப இவனோடு கூட அமர்ந்திருந்ததான இந்த சிநேகிதர்கள் அவனை பரியாசம் பண்ணினார்கள் என்று அந்த யோபு சொல்கிறத நம்ம பாருங்க. இப்படிப்பட்டதான சிநேகிதருக்காக யோபு வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு 2 தனியான பலனை கொடுத்தார். இந்த நாளிலேயும் இந்த 3 காரியங்களை நம்ம யோபுவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அவன் யோபு தன் பிள்ளைகளை குறித்த கரிசனை உள்ளவனாக காணப்பட்டான். 2வது அவன் தேவனை அவனை குறித்து ஒரு நல்ல சாட்சி, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். 3வது தன்னை வேதனைப்படுத்தின, தன்னை பரியாசம் பண்ணின சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்தான் என்று நம்ம பார்க்க முடியும். இந்த வேளையிலே கண்களை மூடி இருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யோபுவின் புஸ்தகத்திலிருந்து, இவருடைய வாழ்க்கையில, யோபுவின் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே இந்த 3 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யோபு தன் பிள்ளைகளை குறித்து நல்ல கரிசனை உள்ள ஒரு தகப்பனாக இருந்தார். அதே போல இந்த நாட்களிலே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து, எங்கள் குடும்பங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் கரிசனை உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு ரொம்ப தாங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவர் வேதம் படிக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்களா, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்களா, அந்த காரியங்களை குறித்து நாங்கள் அதிக அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரும் நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்லப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை, யோபுவை குறித்து நீங்களே சாட்சி கொடுக்குறீங்க, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்களும் அப்பா உமக்கு பயந்து ஆண்டவரை பொல்லாப்புக்கு விலகுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ, எங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் நல்ல சாட்சிகளை ஆண்டவரே நீங்கள் சொல்லும்படியாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. 3வதாக ஆண்டவரே அவன் தன்னை துன்பப்படுத்தின, வேதனைப்படுத்தின, ஆண்டவரை பரிகாசம் பண்ணின வார்த்தைகளினாலே ஆண்டவரே அப்பா வேதனைப்படுத்தின சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்தான் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஒருவேளை ஏசப்பா ஸ்தோத்திரம் எங்களோடு வசிக்கிறவர்கள் ஆண்டவரே, நாங்கள் குடியிருக்கிற இடங்களில, வேலை பார்க்கிற இடங்களில ஆண்டவரே எங்களை குறித்து
ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவதூறுகளை சொல்லலாம், இல்லாததை சொல்லலாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வார்த்தைகளினாலே எங்களை காயப்படுத்தலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் அவர்களை குறித்து மனக்கசப்படையாதபடி அவர்களுக்காக ஆண்டவரே உடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணத்தக்க ஆண்டவர் வேண்டுதல் செய்யத்தக்க நல்ல கிருபைகளையே நீர் எங்களுக்கு நீர் தருவீராக. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.